என் அன்பு ஆண்டிகளுக்காக நான் சில கவிதைகள் யோசித்து வைத்து உள்ளேன் ஐயா. சொல்லவா? சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, சொல்லுங்க. கேட்கிறேன். ஐயா நான் ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிச்சேன். சரி ரைட்டு. அ உன் கதை நல்ல கதை தான். உன் கதைய வச்சே ஒரு படம் எடுத்தரலாம். என்னண்ணே? ஐயா உண்மைதான். நான் ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிச்சேன். நீ திடீர்னு என்னடான்னா நானு பேங்க் ஆரம்பிக்க போறேங்கிற, அப்புறம் நான் டிவிஎஸ் கம்பெனி விலைக்கு வாங்குறேங்கிற, அப்புறம் பார்த்தா நான் 30,000 சம்பாதிச்சேங்கிற, அப்புறம் பார்த்தா என் பொண்டாட்டி நகைய வச்சு ஷேர் மார்க்கெட்ல போடுறேங்கிற, அப்படியே சொல்லிக்கிட்டே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். புதுசா பூக்கிற மொட்டுகள விட முழுசா மலர்ந்த மலர்களுக்குத்தான் வாசனை அதிகம். அந்த பக்குவமான அழகுக்கு எப்பவுமே நான் அடிமை. அடங்கப்பா! டேய் ஐயா! நீ எங்கடா இருக்க? உன் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்ற. காலையில எந்திரிச்சோனே உன் முகத்துல முழிக்கிறேன். சாமி எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. புதுசா பூக்கிற மொட்டுகளை விட முழுசா மலர்ந்த பூக்களுக்கு தான் வாசனை அதிகம். அந்த பக்குவமான அழகுக்கு எப்பவுமே நான் அடிமை. நாங்களும் அடிமை தான்டா